अच्युतं केशवं रामनारायणं कृष्णदामोदरं वासुदेवं हरिं श्रीधरं माधवं गोपिकावल्लभं जानकीनायकं रामचन्द्रं भजे। अच्युतं केशवं सत्यभामाधवं माधवं श्रीधरं राधिका राधितं इन्दिरामन्दिरं चेतसा सुन्दरं देवकी नन्दनं नन्दजं सन्ददे। अजाक्षय विनिर्मुक्ता मुग्धा क्षिप्रप्रसादिनी अंतर्मुख समाराध्या बहिर्मुख दुर्लभा त्रयी त्रिवर्ग निलया त्रिस्ता त्रिपुलमालिनी विरामया निरालंबा स्वात्मा रामा सुधा श्रुति संसार पंक निमग्न समुद्धरण पंडिता यज्ञ धर्माधाराधनाध्यक्ष धनधान्य विवर्धिनी विप्रप्रिया विप्ररूपा विश्वभ्रमणकारिणी अंतर्मुख समाराध्याங்கிற நாமம் பார்த்தோம். சாஸ்நாமங்களுக்குள்ளேயே ரொம்ப முக்கியமான நாம. அம்பாளை தியானம் பண்றது எப்படின்னு சொன்னார். உபாசனம்னா தியானம். சர்வதா சர்வ காலமும் அம்பாளையே நினைத்துக் கொண்டிருக்கிறது. உப சமீபே ஆசனம், அம்பாள் சமீபத்திலேயே நாம் எப்பொழுதும் இருத்தல். இதுதான் பகவான் கீதையில மன்மனா பவமத் பக்தா மத்யாதி மாம் நமஸ்குருன்னு சொல்ற. அப்படி நம்ம சரீரத்துக்குள்ளேயே தியானம் பண்றதான முறை எப்படின்னு பார்த்தோம். இதுல சரீரத்துல தியானம் பண்றதுன்னு இருக்க பார்த்தீங்களா, இது யாருடைய தயவும் இல்லை, வெளிப்பொருள் ஒன்றும் வேண்டியதில்லை. புஷ்பம் பலம் இவைகள்லாம் வாங்கிட்டு வருது, பாத்திரங்கள்லாம் வாங்கிட்டு வருது, அதை வச்சுட்டு பண்றது, இந்த விவகாரம் ஒன்றும் வேண்டாம். யாருக்கும் தெரிய வேண்டியதும் இல்லை. பூஜை பண்ணினேன்னா 10 பேருக்கு தெரியும், என்ன கூப்பிடல, என்ன கூப்பிட்டா எங்கிட்ட இருக்கு, இது இப்படி இருக்கு, அவளுக்கு அப்படி இப்படின்னு மனசுல கவலை உண்டாகிறதுக்கு சந்தர்ப்பங்கள் உண்டு. ஆனா அந்தர்முகமா நீங்க பண்ணினேன்னா ஒருத்தருக்கும் தெரியாது. யாருக்கு என்ன நடக்கிறதுன்னு தெரியும். உங்களுக்கு தெரியும், உங்க குருநாதருக்கு தெரியும், அவ்வளவுதான். உலகத்துல வேற யாருக்கும் தெரியக்கூடியதான வாய்ப்பு கிடையாது. அதோட மட்டுமல்ல, இந்த மனசுனால நீங்க பண்ணணும்னா அதனுடைய தத்துவங்களை எல்லாம் புரிந்துட்டு தான் பண்ண முடியும். எதேவ வித்யா கரோதி ததேவ வீரியவத்தரம் பவதி. எதை நீங்க அறிந்து கொண்டு பண்றீங்களோ அது அதிகமான பலத்தை கொடுக்க. சாதாரணமான பாக்கிய பூஜையை விட ஆந்தர பூஜையானது அத்தியதிகமான பலத்தை கொடுக்கிறது. ஆக இந்த அந்தர்யாகம் என்கிறது மிக சிறந்ததான. அந்த அந்தர்யாகம் எப்படி பண்ணணும் எனக்கூடியதான முறையை பார்த்தோம். அதை பார்த்துட்டு பகிர்முக சுதுர்லபாங்கிற. அந்தர்முகமாக இருந்தால் சீக்கிரமாக கிடைக்கும், பகிர்முகமா இருந்தா கட்டம்ங்கிற. அப்படின்னு முதல்ல என்ன சொன்னார், பகிர்முகமே ரொம்ப வருஷம். அப்படின்னா அநேக ஜன்ம சம்சித்தா ததோ யந்தி பராம் கதிம். அநேக ஜென்மாக்கள்ல பண்ணின புண்ணியங்கள்லாம் சேர்ந்து தான் இந்த பக்கம் திரும்புவான். மேல போய் பலஸ்ருதியில சொல்ல பாரு, சில ஜன்மாக்கள் விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை படித்தவாளுக்குத்தான் சிவசஹஸ்ரநாமம் படிக்கணும் தோணும். பல ஜன்மாக்கள் சிவசஹஸ்ரநாமத்தினால ஆராதனம் பண்ணினவாளுக்குத்தான் அம்பாளை தியானம் பண்ணணும்னு தோணும். இந்த அம்பாளுடைய தியானம் பண்ண ஆரம்பிச்சாலையானால் அந்த ஜன்மாவிலே அவளுக்கு ஞானம் வந்து முக்தி வரும். இப்படி எல்லாம் சொல்லியிருக்கு. அது மேல போய் பார்க்க போறோம். அப்படி இந்த அந்தர்முகம்ங்கிறது அவ்வளவு வசத்தின்னு சொல்லியிருக்க. இப்ப அதுக்கு மேல திரையீ அந்தர்முகம் அவ்வளவு வசத்தின்னு சொல்றதுக்கு காரணம் என்ன, வேதங்களே அம்பாளுடைய ஸ்வரூபம். அதான் திரையீ. வேதங்களானது எப்படி 4ஆ பிரிச்சிருக்கார். அப்ப 4 வேதம் தானே சொல்லணும். ரிக்வேதம், எஜுர்வேதம், சாமவேதம், அதர்வ வேதம்னு தானே சொல்லணும். திரையின்னு சொல்றீங்கள என்னமா பொருந்தும்
இப்படி ஒரு சந்தேகம். வேதங்கள் முதல்ல ஒன்னாத்தான் இருந்தது. ருக்யஜ சாம தர்வங்கள் எனக்கூடியதான வேதங்கள் எல்லாமே ஒரே மாதிரி. அந்த ஒரு வேத சாமகிரிய படிப்பதற்கு ஒரு 40-48 வருஷம் ஆயிட்டு. கலிகாலத்துல வாழ்க்கையே ரொம்ப குறைச்சலா இருக்கு. இத்தனை வருஷம் படிக்கிறதுக்கே இருந்தா அவன் எப்பொழுது அதை அர்த்தம் புரிந்து கொண்டு அதுக்கு மேல ஸ்ரௌத சூத்திரங்கள் ஸ்மார்த்த சூத்திரங்கள்லாம் படிச்சு கர்மாக்களை பண்ணுவான் அப்படிங்கறத யோஜனை பண்ணி வேதவியாசர் அப்படி இல்ல இத நாளா பிரிப்போன்னு பிரிச்சார். அதுக்கு முன்னால் எப்படி பிரிக்கப்பட்டிருந்தது? வெறும் ஸ்லோகங்களா மந்திரங்களா இருக்கக்கூடியதான பாகங்கள். பத்திய பாகம் எல்லாம் ருக்வேதம்னு படிச்சோம், கத்திய பாகங்கள்லாம் எதிர்வேதம்னு சொன்னோம். அதற்கு பிறகு கீதி பாட்டு இருந்தால் சாமவேதம் சொன்னோம். சோ வேதமானது 3 இருந்தது, ரிக் யஜுஸ் சாம. அப்படி 3 இருந்தத 4 வேதங்களாக பிரிச்சார் அவர். ஆயால் ருக்வேதத்திலையும் ருக் மந்திரங்கள் உண்டு, யஜ மந்திரங்கள் உண்டு, சாம மந்திரங்கள். ருக்வேத மந்திரங்கள்ல தான் சாமாவை பாடுவார். ருக்வேதம் பாஷா சாமவேதம் வந்த மாதிரி தான். ஏன்னா அதுக்கு மேல ஒரு பாட்டு தானே அது. சாகித்யம் எல்லாம் ருக்வேதம் தான், அதுக்கு மேல பாட்டுக்கு தான் கீதிஷு சாமா. அப்படி 3 வேதங்களாக ஸ்லோக ரூபமாகவும் கத்திய ரூபமாகவும் கீதி ரூபமாகவும் அம்பாள் இருக்க. அதனால அம்பாளுக்கு திரையின்னு பேரு. ஸ்திரியாம் ருக் சாம யஜுஷி இது வேதத்ரயத்ரயி இது கோஷாது வேதத்ரய ரூபா. வேதத்ரய ரூபமா ததாச கூர்ம புராணே ஹிமவந்தம் பிரதி தேவி வச்சனம். கூர்ம புராணத்துல ஹிமவான பார்த்து அம்பாள் சொல்றா, மனைவாக்ஞா பராசக்தி வேத சம்ஞா புராதனி ருக்யஜு சாமரூபேண சர்க்காதௌ சம்பிரவர்த்ததே. மமைவாக்ஞா பராசக்தி நிஜாக்ஞா ரூப நிகமா. அம்பாளுடைய கட்டளைத்தான் வேதமா வந்துட்டான். இப்ப வேதத்துல ஒரு சப்தம் இருக்கு, தத்தபூர்ணமாசாபியாம் ஸ்வர்க காமோ எஜேதான்னு. இந்த எஜேதான் ஒரு சப்தம் இருக்கும் இல்லையா, அதுக்குள்ள எஜுங்கிற ஒரு தாத்து இருக்கு, தான்னு ஒரு பிரத்யேகம் இருக்கு. அந்த தாங்கிற பிரத்யேகத்துல சாமானிய அம்சம் ஒண்ணு இருக்கு, லிங் அப்படிங்கிற ஒரு அம்சம் இருக்கு. அந்த லிங் எனக்கூடியதான அம்சம் கட்டளை இடுறது. என்ன, இப்படி பண்ணு, யாகத்தை பண்ணு, உனக்கு சொர்க்கத்துல ஆசை இருக்கோ இல்லையா, பண்ணு யாகத்தை அப்படின்னு கட்டளை இடுறது. அந்த கட்டளை இருக்க பத்தல அது யாரு? அதான் அம்பாளுடைய சொல்லு. இந்த சாப்தி பாவனான்னு எதை சொல்லிட்டு இருக்காளோ மீமாம்சக்காள், அதான் அம்பாளுடைய மமை வாக்கியே ஆக்ஞா பராசக்தி. அந்த ஆக்ஞை என்னுடைய கட்டளை இருக்க பார்த்தா அதுதான் பராசக்தி. வேத சம்ஞா புராதனி, இதான் வேதம் வேதம்னு சொல்லிட்டு இருக்க. ருக்யஜு சாமரூபேண சர்க்காதௌ சம்பிரவர்த்ததே. சர்க்காதௌ, இந்த உலகம் ஆரம்பிக்கிற காலத்துல ருக்வேதமாகவும் எதிர்வேதமாகவும் சாமவேதமாகவும் என்னுடைய சக்தி தான் பரவிச்சு. ஆகையால் அந்த வேதங்களை கேட்டா புண்ணியம், வேதங்களை சொன்னா புண்ணியம், வேதோக்தமான கர்மாக்களை அனுஷ்டானம் பண்ணினா புண்ணியம், வேதோக்தமான கர்மாக்களை அனுஷ்டானம் பண்றவா பக்கத்துல இருந்தா நீங்க புண்ணியம். அந்த உபாசனை பண்ணினீங்களேயானால் வேதோக்தமான உபாசனைகள் சாண்டில்ய வித்யா, உபகௌசல வித்யா, சத்தியகாம வித்யா, இப்படின்னு நிறைய தகர வித்யா, வைஸ்வானர வித்யா, பஞ்சாக்ர வித்யா, இப்படி 10 எத்தனை வித்யைகள் இருக்கு அந்த உபனிஷத்துகள்ல. அதெல்லாம் வாச்சா ரொம்ப புண்ணியம். பத்மபுராணேபி ஆன்வீக்ஷகி த்ரயி வித்யா தண்டநீதிச்ச கத்யதே. இது ஆன்வீக்ஷகி தர்க்கசாஸ்திரம். த்ரயி வித்யா வேத வித்யைகள், தண்டநீதிச்ச தண்டநீதி அர்த்தசாஸ்திரம், இவைகள்லாம் ரொம்ப வசதி அப்படின்னு சொல்லு. தேவி புராணேபி ருக்யஜு சாமபாகேன சங்க வேதகதா யதா. சங்க வேதங்கள் ருக்யஜு சாம வேதேன ருக்ரூபமாகவும் எதிர்வேதமாகவும் சாமவேதமாகவும் அமைஞ்சிருக்கு. திரையீதி பட்சதே லோகே திருஷ்டா திருஷ்ட பிரசாதினி. இதை திரையின்னு சொல்ற லோகத்துல திருஷ்ட அதிருஷ்ட பிரசாதினி.
இந்த ஜன்மாவிலேயே உங்களுக்கு என்னென்ன வேணுமோ அத்தனையும் கொடுப்பாளங்கள். மரணானந்தரம் ஸ்வர்காதி லோகத்தையும் கொடுக்கும். இங்க சௌக்கியமா இருக்கணும். முதல்ல நமக்கு இங்க சௌக்கியமா இருக்கணும்னா மனுஷனுக்கு சௌக்கியம் எப்படி? காசு இருக்கணும், வசதிகள் இருக்கணும், சொன்ன பேச்சு கேட்கக்கூடியதான ஆத்துக்காரனும் இருக்கணும், மனசை புரிஞ்சுண்டு பண்ணக்கூடியதா இருக்கணும், குழந்தைகள் நல்ல வழியில நம்ம சொன்ன பேச்சு கேட்கிற மாதிரி இருக்கணும், மனசாந்தி இருக்கணும். இவைகள் இருந்தாதான் இன்னைக்கு சௌக்கியமா இருக்க முடியும். இவைகள்ல ஏதாவது ஒண்ணு போச்சுன்னாலும் கஷ்டம்தான். அதுக்கப்புறமா இங்க இருக்கிறத விட்டு ஸ்வர்காதி லோகங்களையும் சுகமா இருக்கணும் மனுஷன். ஏன்னா மரணானந்தரம் துன்பம் வருதுன்னு அவனுக்கு ரொம்ப கஷ்டமா, இங்க சௌக்கியமா இருக்க முடியாது. சோ ஒரு அஷ்யூரன்ஸ் வேணும், மரணானந்தரம் சௌக்கியமா இருப்போம், இதை விட குறைஞ்சு போக மாட்டோம் அப்படின்னு இருக்கணும். அதே போக ஸ்வர்க அபவர்கத தாமுபைஹி மகாராஜ பரசரணம் பரமேஸ்வரி ஆராதிதா சைவனாம் போக ஸ்வர்க அபவர்கத. இந்த ஜென்மாவில எத்தனையோ கஷ்டங்கள் வந்திருக்கு. அது காரணம் என்ன? பல பல பிறவிகள்ல பண்ணின பாபங்கள். அத்தனை பாபங்களும் பனி மாதிரி கரைஞ்சுட்டே வருது. ஆனா என்னடா பாபம் மூட்டை அவ்வளவு இருக்கு. அதான் விவாதம். நிச்சயமா சீக்கிரமா அவைய கரைஞ்சவிடும். அதுக்கப்புறம் நாம சௌக்கியமா இருப்போம், அது சந்தேகம் இல்லை. என்ன சாஸ்திரம்னா அப்படி சொல்றது. ஆகையால் பிரசாதினி, இந்த உலகத்திலையும் உங்களுக்கு திருஷ்டமான பலங்களை கொடுப்பாள். காரீரியாகம் பண்ணினா மழை வரும், சித்ராயாகம் பண்ணினா பசுமாட்டுகள் நிறைய கிடைக்கும். அப்படி வாயுர் வைட்சபிட்டா தேவதா வாயுமேவஸ்வேன பாகதேயே நோபதாவதி சயே வைனம் பூதிம் கமயதி வாயவ்யக்கு ஸ்வேதமாலபேத பூதிகாமா அப்படின்னு வாயு தேவதாகமா யாகம் பண்ணா அமித ஐஸ்வர்யம் வரும். ஆவகந்தி ஹோமங்கள்ல மண்ணேலையான சரீரம் சௌக்கியமா இருக்கும், வியாதி வைக்க வராது. வீட்டுல தோஷங்கள் இருந்தா அவைகள்லாம் சரீரம் மேவிதர்ஷனம் ஜிக்வா மேமதூமத்தமா அப்படி எல்லாம் சொல்றதா இல்லையா? சோ மனுஷன் சௌக்கியமா இருக்கிறதுக்குன்னு சிலவங்க அது திருஷ்ட பிரயோஜனங்கள். அதிருஷ்ட பிரயோஜனம் என்ன? ஸ்வர்காதி லோகத்துல நம்ம சௌக்கியமா இருக்கணும். அதுக்கு மேல வைராக்கியம் அம்பாளுடைய பாதங்கள்ல நம்ம லீனமாகணும். இதுதான் அந்தர்யாகத்துல சொல்லி இருக்கேன். சோ அப்படிப்பட்டதான பதார்த்தங்கள் இங்க திருஷ்டா திருஷ்ட பிரசாதினி. அதுக்கப்புறம் நித்யாதந்திரே தோ, இதைத்தான் வேத ஜனனின்னு 338வது நாமா சொல்லியிருக்கு. இந்த திருஷ்டாங்கிறதையே அங்கே சொல்லியிருக்கு. அதுக்கு அடுத்ததாக இப்ப பாருங்க, அகாராதிசாம வேதா ருக்வேதஸ்ச ததாதிகா யஜுர்வேதைகாராதி தேஷாம் சம்யோகத சுச்சிஹி. அகாராதி சாமவேதா, சாமவேதமானது அகாரத்தோட ஆரம்பிக்கிறது. அதே போலயே ருக்வேதமானது அகாரத்துலதான் ஆரம்பிக்கிறது. அக்னிமேள புரோஹிதம் அப்படின்னு ருக்வேதம் ஆரம்பிக்கிறது. யஜுர்வேத இகாராதி, யஜுர்வேதமானது இகாரத்தோட வாயவத்தா அப்படின்னு ஆரம்பிக்கிறது. இப்படி அகாரத்தோட ருக்வேதம் ஆரம்பிச்சிருக்க. அந்த அகாரத்தோட ஆரம்பிச்சதான அந்த ருக்வேதம் இகாரத்தோட எதிர்வேதம் ஆரம்பிச்சிருக்கு. இந்த முதல் எழுத்தான அகாரத்தையும் முதல் எழுத்ததான இகாரத்தையும் ரெண்டையும் சேர்த்து வைங்க. ஆவும் ஈவும் சேர்ந்தா வியாக்கரணத்துல குணசந்தியினால அது ஏன்னு ஆச்சா. ருக்வேதத்துல இருக்க ஆரம்பமா இருக்கிற ஆ எனக்கூடியதான எழுத்தையும் எதிர்வேதத்தை ஆரம்பிக்கக்கூடியதான ஈ எனக்கூடியதான எழுத்தையும் சேர்த்து வியாக்கரணத்துல குணசந்தி பண்ணினேலையானால் அது ஏன்னு ஆச்சு. ரமா ஈஷா ரமேஷான்னு ஆச்சோ இல்லையா? அதே மாதிரி ஆவும் ஈவும் சேர்ந்தா ஏ ஆச்சு. நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் சாமவேதம் அக்ன ஆயாகி வீட்டையே கிரணானோ அப்படின்னு ஆரம்பிக்கிறது. இப்ப இந்த அகாரத்தை இந்த ஏன்னு இருக்கோ இல்லையா, இதோட ஒரு அகாரத்தை செய்யுங்க, சேர்ந்தா ஐன்னு ஆறுது. அதுக்கு சுச்சின்னு பேரு.
அந்த ஐங்கனக்கூடியதான எழுத்துக்கு தந்திரங்கள்ல சூச்சின்னு பேர். அகாராதித்ராம வேதா ருக்வேதஸ்ச ததாத்மகா யஜுர்வேதா இகாராதி தேஷாம் சம்யோகத சுச்சி. சுச்சின்னா ஐன்னு அர்த்தம். தன்னிஷ்பன்னம் ஸ்ருத பிராஜ்ஞே. இது இப்படி வந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கோமா. புரோக்தான் பூர்வாதர கிரமாது. அது பூர்வாதர கிரமாது முன்னும் பின்னும் சேர்த்து சொல்லும். அகாரமும் இகாரம் அப்புறம் சேர்த்து ஏகாரமாச்சு. அதோட மறுபடியும் அகாரத்தை சேர்த்தலையானால் ஐநாச்சு. விலிக்யோஜயே பூர்வம் சப்தசாஸ்திரானுசாரதா. விலிக்ய யோஜயே பூர்வம் அது எழுதி அது சப்தசாஸ்திரம் எப்படி சொல்றதோ அதுக்கு தகுந்தா போல சேர்க்கணும். குணசந்தியா ருக் யஜுஷம். குணசந்தியினால ருக்கு யஜுஷ் இந்த ரெண்டும் சேர்த்தா ஏகாரமாச்சு. ததஸ்தேன அபரம் ததா. ததா பிறகு தேனா அந்த ஏகாரத்தோட அபரம் ததா இன்னொன்னு விருத்தி சந்தியாசமாயுஞ்சாது. விருத்தி சந்திய ஏவோட அகாரம் சேர்ந்து அதுக்கு விருத்தின்னு சேர்ந்தடையானால் அப்ப என்ன இது உற்பன்னம் சுச்சேர் வபு. இப்படி சுச்சியினுடைய வபு அப்படின்னா அந்த ஐ எனக்கூடியதான எழுத்து அந்த சுச்சேர் வபு வாக்பவ பீஜம்னு சொல்லுவோம். அந்த வாக்பவ பீஜம் உண்டாச்சு. தேன திரையீமயி வித்யா காரிய காரண யோகதா. இப்படின்னு திரைமயி வித்யா மூணு ஸ்வரூபமா இருக்கிற ருக்யஜுசாமவேதமய ரூபமா இருக்க இந்த ஐ எனக்கூடியதான ஒரு பீஜம். இந்த பீஜத்துக்கு வாக்பவ பீஜம்னு பேரு. அது சேர்ந்து இருக்கிற கூட்டத்துக்கு வாக்பவ கூட்டம்னு பேர். அந்த வாக்பவ கூட்ட ஸ்வரூபமாக அமைஞ்சிருக்கு. அதனால தைன்னு நான் சொல்றதுக்கு நீங்க மந்திரம் சொல்லும் பொழுது அந்த முதல் எழுத்த சொன்னாலே ஒரு 3 வேதங்களை படிச்சதான ஒரு புண்ணியம். 3 வேதங்கள் இருக்குன்னு தெரிஞ்சா இல்ல, அது படிச்சதான புண்ணியம். ஆனா பக்தியோட சொல்லு. ஏனோ தானோ அப்படின்னு பாட்டியம்மா ராமநாம ஜபம் பண்றா போல சொல்லப்படாது. ஒரு பக்தியோட ஒரு இன்வால்மெண்டோட படிச்சு சொன்னிலையானால் அவ்வளவு புண்ணியமானது கிடைக்கிறது. அதான் இந்த மந்திரத்துக்கு அம்பாண்டிய மந்திரங்களுக்கு ஒரு விசேஷம். ஆகையால் தேன திரையீமயி வித்யா காரிய காரண யோகதா இது உக்தம். அதः அத்ர சுசி சப்தேன வாக்பவம் பீஜம் உச்சதே. என்ன இப்படி எல்லாம் மந்திரங்கள்ல சொல்லிட்டு இருக்காரு இவர் நினைக்கப்படாது. பாஸ்கராரு எழுதிவிட்டார். அத்ரா இங்கு சுசி சப்தேன சுச்சின்னு சொன்னா வாக்பவம் பீஜம் உச்சதே. ஏன் சுசி சப்தேன வாக்பவ பீஜம் சொல்லி இருக்க? இந்த ஐ எனக்கூடியதான எழுத்து இருக்க பத்தல இத சொல்லின்னா சரீரம் சுத்தியா இருக்கு, மன சுத்தியா இருக்கு. அபவித்ர பவித்ரோவா சர்வாவஸ்தாம் கதோபிவா யத் ஸ்மரேத் புண்டரீகாட்சம் சபாக்யாப்யந்தர சுசி. அபவித்ர பவித்ரோவா சுத்தமா இருந்தது ஸ்நானம் பண்ணிட்டு மடியை கட்டிட்டு. பழைய நாள்ல இப்பெல்லாம் மடியினாலே அர்த்தம் தெரியல. மடிச்சு வச்சா மடிங்கிற துணிய தானே தூச்சுண்டு மேல உடத்தி அது தொடவே படாது. அடுத்த நாள் ஸ்நானம் பண்ணி அந்த ஈர துணியோடு அதை எடுத்து அதை கட்டிக்கணும். அதுக்குத்தான் மடியுண்டு. நம் பாட்டுக்கு சாயங்காலத்துல மடிச்சு அது வேற ஏதாவது வேலைக்காரி கொண்டு வந்து மடிச்சு அது உள்ள வச்சு அது சுத்தமா இருக்கு, ஹைஜீனிக்கா இருக்கு. ஏன்னா நாங்க ரின்னு போடுறோம். அதுவா கணக்கு. நாங்க மடின்னு சொன்னா ஹைஜீனிக்குன்னு சொல்லவே இல்லை. ஹைஜீனிக்குன்னு சொல்றதுக்கு சுப்ரம்னு சுப்ரம் வேறு மடி வேறு. மடிங்கிறது அந்நிய ஸ்பர்சம் இல்லாததுக்கு மடின்னு வேறு. மடிங்கிற பதத்துக்கு என்ன அர்த்தம்? இதர ஸ்பர்சம் இல்லை. ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு சரீரத்துல ஒரு சக்தி இருக்கு. சரீரத்துல அந்த சக்தி இருக்கு. அந்த சக்தியானது அவ சமீபத்துல வந்ததுமே அந்த பரமாணுக்கள் நமக்கு மேல வருது. அப்ப அதனுடைய எஃபெக்ட் இருக்கு. அதனாலதான் நம்ம நாட்டுல யாரும் கை கொடுக்கறது இல்ல. ஹேண்ட் ஷேக் பண்றாளோ இல்லையோ அதெல்லாம் நம்ம நாட்டுல கிடையாது. ஏன்னா நம்மளே வச்சுட்டு நமஸ்காரம்னு சொல்லுவோம், அவ்வளவுதான். இன்னொருத்தனை தொடப்படாது. அந்த சம்பிரதாயமே கிடையாது எங்களுக்கு. ஆத்துக்காரியும் புருஷாளா இருந்தாலும் அவ ஒருத்தர் தொடப்படாது காலமே அப்படின்னு வச்சுட்டு இருக்கோம். அவாவாளுடைய சக்தி
ஒவ்வொருத்தருடைய சக்தி அந்த ஜபம் பண்ணி அந்த சரீரத்துக்குள்ள அப்படியே அடக்கி வச்சுட்டு இருக்கோம். காயத்ரி மந்திரத்தை ஜபம் பண்ணினா உடம்பு முழுக்க அவ்வளவு சக்தி ஏற்படும். அதே போல சில மந்திரங்கள் சொல்லும் உடம்பெல்லாம் எரியுதுன்னு வந்து சொல்லுவா. எரிஞ்ச பரவாயில்ல விடாம ஜபம் பண்ணுங்கன்னு சொல்லணும். எரிஞ்சா ஏன்னா காரணம் என்ன, அவ்வளவு பாபம் உள்ள இருக்கா. சொன்ன மனதுக்கு வருத்தப்படுவாளோ இல்லையோ, மனசுக்கு வருத்தப்படுவா, இவ்வளவு பாவம் இருக்கான்னு. ஆனா கவலைப்படக்கூடாது, பண்ணணும். அந்த உடம்புல இருக்கக்கூடியதான பாபங்கள்லாம் போகணும். அப்படியே அதா இருந்தா அதுக்கு சுப்ரம்னு. இங்க நான் சுச்சி மடின்னு சொல்றேன் பார்த்தல, இது என்ன, இந்த ஐமெனக்கூடியதான மந்திரத்தை நீங்க சொன்ன மாத்திரத்தினால எப்படிப்பட்டதான பாப வாசனைகள் மனசுல இருந்ததோ அது போறது. மனசுல வாசனைகள் இருக்கு. காமம், குரோதம், லோகம், மோகம், மதம், ஆச்சரியம், ஈர்ஷ்யா, அசூய, இப்படிப்பட்டதெல்லாம் மனசுல அப்படியே தெரியாம இருக்கு. எங்களுக்கு இப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியாது. ஆனா அவைகள்லாம் தொடர்ச்சி எடுத்துடுற அம்பாள். அதனாலதான் அம்பாளுடைய மந்திரத்துக்கு ஐமன்ட்டு, அதுக்கு சூச்சின்னு பேர். அதனால மடியா இருக்கணும்னு முன்னால சொன்னதுக்கு காரணம் இதான். ஒருத்தர் கட்டின்ற வஸ்திரத்தை இன்னொரு கட்டிக்கப்படாது. நான் தோச்சுதானே கட்டினேன், என்ன தோச்சுனாலும் கட்டப்படாது அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. ஆச்சாரியார் கொடுத்தா அப்படின்னு சொன்னா அது ஒரு கௌரவத்தினால குரு பிரசாதம்னு வச்சுக்கலாம். சில ஆச்சாரியர் கூட உங்களுடைய வஸ்திரம் கொடுங்கன்னு கேட்பா, சில பேர் கொடுப்பா. அதை கட்டிக்கிறது இல்ல, பூஜையில வச்சுக்கிறது. அப்படி இருந்தது. விவகாரம் என்னன்னா நம்ம பார்த்துக்கணும். என்ன வஸ்திரதாரணம் பண்ணினோமே, ஆனால் என்னுடைய சக்தி எல்லாம் இந்த வஸ்திரத்துல இருக்கு. அது இன்னொருத்தர் கட்டினா அவளோட அது மோதும். அது அதனால்தான் மடின்னு, இந்த கான்செப்ட் ஆஃப் மடிங்கிறது ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். நம்ம சுத்தம்ங்கிற நினைப்புல இருக்கோம். இந்த ஆச்சாரம்னு ஒண்ணு இருக்கு பார்த்தீங்களா, அதெல்லாம் அர்த்தம் தெரியணும். அது தர்மசாஸ்திரம் தெரிஞ்சாதான் சொல்லணும். அதை சொன்னா மீதி பேருக்கு மனசுக்கு வருத்தம் இருக்கும். தர்மசாஸ்திரத்தை கேட்டாதான் சொல்லணும், அனாவசியமா சொல்லக்கூடாது. என்ன சொன்ன மனசுக்கு வருத்தப்படுவல. இந்த காலத்துல எங்கிருந்து சார் நான் பண்றது அப்படின்னு ஆரம்பிச்சாங்கன்னா ரொம்ப கஷ்டமா இல்லையா? கேட்டா சொல்லுங்க, தர்மசாஸ்திரத்தை வேண்டான்னு சொல்லல. ஆனா ஆச்சாரம் நீங்க பண்ணணும். அதனால்தான் குரு சமீபத்துல இருக்கணுங்க. குரு எடுத்த பாடம் படிக்கிறது ஒண்ணு, அவர் சமீபத்திலேயே இருக்கணும். அதனாலதான் அவருக்கு பேர் என்ன, அந்தேவாசி. எவ்வளவு நேரம் நீங்க ஸ்பெண்ட் பண்றீங்களோ குரு சமீபத்தில் அவ்வளவு உங்களுக்கு நல்லது. இந்த ஜென்மாவை சீக்கிரமா அடையலாம் அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்றது. அப்படி இருக்கட்டும். ஆகையால் இப்ப என்ன பண்ணின, சுச்சின்னு என்ன அர்த்தம், நீங்க எப்படி இருந்தாலும் என் நிலையில இருந்தாலும் அபவித்ர பவித்ரோவா சர்வ அவஸ்தாங்கதோபிவா, ஹீனமா இருக்கு, கவலையோட இருக்கு, 4 பேர் ஏதோ சொன்னான்னு கோபமா இருக்கு, எப்படி இருந்தாலும் நீங்க சூச்சிங்கிற யஸ்மரே புண்டரீகாட்சம். அந்த பகவான் பரமாத்மாவை தாமரக்கண்ணனா இருக்கிறவன ஏன் தாமரக்கண்ணன்னு சொல்லிருக்கேன். மனுஷனுடைய இமோஷன்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, காமம், குரோதம், லோகம் எல்லாமே கண்ணுல தெரியும். புருஷால் எப்படி பார்க்கிற அவளுடைய மனசுல என்ன இருக்குன்னு ஸ்திரீகளுக்கு தானா தெரியும், உங்களுக்கு தெரியாது. அவன் பார்க்கறத வச்சுட்டு அவன் எப்படி பார்க்கறான் என்னன்னு தெரியும். அது எப்படி சார் தெரியும், பெண்ணா பிறந்தாதான் அவனுக்கு தெரியும், அது அவளுக்கு தான் தெரியும். நீங்க காமத்தோட பாக்குறீங்களா, குரோதத்தோட பாக்குறீங்களா, மனசுல உள்ள வச்சுட்டு வெளியில பாக்குறீங்களா, எல்லாம் நல்லா தெரியும் அவங்களுக்கு. பகவான் அப்படி சக்தி எல்லாம் கொடுத்துருக்க. அதே மாதிரி நம்மளுடைய எமோஷன்ஸ் எக்ஸ்பிரஸ் ஆகிற இடம் எது, கண்ணு. அதனால்தான் புண்டரீகாட்சன். அந்த தாமர கண்ணன் சம்ஸ்கிருதத்துல ஒரு பதம் ஒரு இடத்துல போட்டான்னா அதுக்கு ஒரு பிரயோஜனம் இருக்கு. மற்ற சாஸ்திரங்கள் மாதிரி கிடையாது அது. அவ அப்படி போட்டு பழகிட்டா, அப்படியே பேசி பேசி பழகிட்டா. சபாக்கியாபியந்தரோஹிதி, பாக்கிய ஆபியந்தரா, வெளியிலையும் சுத்தம் உள்ளேயும் சுத்தம். சில பேர் கேட்பா, நான் சாயங்காலம் ஜபம் பண்ணலாமா, காலமே ஸ்நானம் பண்ணினேன், இந்த காலமே ஸ்நானம் பண்ணிடும் தேவையில்லை, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அம்பாளுடைய மந்திரத்தை நினைச்சா போதும். அதனாலதான் சுச்சின்னு சொல்லி அத்தனை சுச்சி சப்தேனா வாக்பவம் பீஜம் உச்சதே தேன தத்ரூபா இத்யர்த்தோவா. இந்த ஐம் எனக்கூடியதான மந்திரத்தை சொல்லி ஒரு వ్యక్తి எப்படி க்ஷேமத்தை அடைஞ்சான்னு ஒரு கதை முன்னால சொல்லிவிட்டேன்.
சுதர்சனோபாக்கியானம்னு தேவி பாகவத்துல 3வது ஸ்கந்தத்துல வந்ததான சரித்திரம். லீலாவதி சுதர்சனோபாக்கியம்னு சொல்லிவிட்டா மறுபடியும் இங்க சொல்லல. என்ன லலிதாசம் சொன்னதையே நம்ம சொல்லிட்டே இருந்தோம்னா என்ன அர்த்தம்? இந்த ஐம் எனக்கூடியதான ஒரு பன்னி போனதுமே அதை அடிச்சதுமே வேடன் அது சொன்ன சத்தத்தை கேட்டு பைத்தியமா இருக்கக்கூடியதான ஒரு ராஜகுமாரன் ஐயன்னே சொல்லிண்டே இருந்து அதுக்கப்புறம் அம்பாள் பிரத்யட்சமாய் உனக்கு குரு தர்சனம் ஏற்படணும், அவர் சொன்ன பிறகு நீ முன்னுக்கு வருவேன்னு சொன்ன பிறகு குருன்னு ஐய விட்டான். குருன்னு ஆரம்பிச்சோம்னா அப்புறம் குருவை தேடிட்டே போனா கிடைச்சது. அது அப்புறம் விவகாரம் முழுக்க அதுக்கு க்ஷேமத்தாடக இருக்கட்டும். இது முன்னாலேயே ஒரு மந்திரம் வரும் பொழுது அதை நான் முன்னால சொல்லியாச்சு. யார் இது அப்படின்னு சொல்லல. அதனால தத்ரூபா இதுவா இப்படி அடுத்தது திரிவர்க நிலையா. திரிவர்க தர்மார்த்த காமோ, இதுதான் திரிவர்க. மனுஷனுடைய வாழ்க்கையை என்ன பண்ணிய 2ஆ பிரிச்ச. ஒண்ணு லௌகிகமான விவகாரங்கள், இன்னொன்னு அலௌகிகமான விவகாரம். இந்த உலகத்துல அஜ்ஞானம் இருக்கிற பரியந்தம் நீங்க சௌக்கியமா இருக்கணும்னு நினைக்கிறீங்களே, சரீர அபிமானம் இருக்கிற பரியந்தம் இது ஒரு அம்சம். சரீராபிமானம் விட்டு நான் மோட்சத்தை அடையணும்னு நினைக்கிறேன் பார்த்தா அது 2வது அம்சம். அதான் பிரவருத்தி மார்க்கம் நிவர்த்தி மார்க்கம். பிரவருத்தி மார்க்கம் நிவர்த்தி மார்க்கம்னு ஒரு பொழுது சுட்டி ஆதியில பிரவருத்தி மார்க்கத்தை தயார் பண்றதுக்காக சுத்தி பண்றதுக்காக மன்வாதி பிரயாசங்கள் மரீச்சாதி பிரஜாபதிகளை உண்டு பண்ணினார். பகவான் உண்டு பண்ணிட்டு அவளுக்கு பிரவருத்தி லட்சணமான தர்மத்தை சந்தியாவந்தனம் பண்ணணும், அக்னிஹோத்திரம் பண்ணணும், தினந்தோறும் பகவன் நாமாவை சொல்லிட்டு இருக்கணும், 4 பேருக்கு சகாயம் பண்ணி கொண்டு இருக்கணும், இப்படிங்கிற ஒரு தர்மங்களை எல்லாம் சொல்லிவிட்டார். அதுக்கப்புறம் சனக சனந்தன சனத்குமார சனத்சுஜாதான்னு 4 பேர் அவளை உண்டு பண்ணி என்ன பண்ணினா நிவிருத்தி லட்சணமான தர்மம் அந்தர்முகமாக இருக்கணும், வைராக்கியாதிகள்லாம் உண்டு பண்ணிக்கணும், இந்த ஜென்மாவை கடைசியா ஆக்கிக் கொள்ளணும். இப்படிப்பட்டதான தர்மத்தை வேதோக்த தர்மத்தை அவர் அவளுக்கு தெரிவித்து வச்சார். இப்படி இந்த 2 தர்மங்களோடு உலகம் வளர்ந்து கொண்டே இருக்கக்கூடியது. சகாலே நேஹ மகதா யோகோன தப்பரம் தபா. அந்த யோகமானது காலப்போக்குல மனுஷாளுக்கு ஆசைகள் ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஒரு செல்போன் இருந்தா போறாது, அது 3G வேணுமா, 4G வேணுமா, S7 வேணுமா? ஏன் என்ன பண்ண போற? ஒண்ணும் கிடையாது. பேசுறதுக்கு ஒண்ணு வேணும், அவ்வளவுதான். அது கிடையாது நமக்கு. அதை தவிர ஊர்ல என்னென்ன பம்பு இருக்கோ எல்லாம் வேணும். காலம் இருந்து ராத்திரி பரியந்தம் தூங்குற பரியந்தம் யூடியூபே பார்த்துட்டு இருக்கேன். அந்த டியூப்ல என்ன இருக்குன்னு தெரியல. தன்னிஷ்ட தத்பராயணாக அப்படித்தான் அங்கேதான் இருக்காளே தவிர ஆத்ம தத்துவத்தை தெரிஞ்சுக்கல. வாழ்நாள் முழுக்க என்ன பண்ணணுமோ அதை புரிஞ்சுக்காம போயிட்டு உலகமானது எங்கேயோ போயிட்டு இருக்க. கொஞ்சம் பார்த்துக்க. அப்பப்ப ஏதோ ஒரு 10 நிமிஷம் பாருங்கன்னு பார்க்கப்படாதுன்னு நான் சொல்லல. ஆனா விவகாரம் என்னடா அதுலயும் மூழ்கி போயிட்டு சம்சார பங்க நிர்மக்ன சமுத்தரண பண்டிதா அடுத்தனாமா வரப்போறது. இந்த சம்சாரம் எனக்கூடியதான சேத்துல மாட்டிட்டு இருக்கான். என்னால வெளியில வர முடியல. அப்பத்தானே லலிதாசாஸ்திரம் சொல்ல வேண்டி இருக்கு. ஐயா பண்ணாதீங்கப்பா, வேண்டாம். 2 விதமான லட்சணமான தர்மங்களையும் பகவான் முதல்ல சொல்லியிருக்க. அது மறந்து போயிடுது. அதுக்காகத்தான் மறுபடியும் பகவத்கீதாங்கிற தர்மத்தை அதே தான் சொல்லியிருக்க. இமம் விவஸ்வத்த யோகம் புரோக்தவானம் அவ்யயம் விவஸ்வான் மனவே பிராக மனுரிக்ஷாகவே பிரவி ஏவம் பரம்பரா பிராப்தம் யோகோ நஷ்ட பரம் தபா சகாலே நேக மகதா போயிடுத்தப்பா. அதுக்காக சைவ அத்தியமயா யோகா, அதே யோகத்தை மறுபடியும் கீதா வியாஜமாக சொல்லியிருக்கேன். என்ன சொல்ற? அதே மாதிரி இந்த அம்பாளுடைய ஸ்வரூபம் நமக்கு இங்க திரிவர்க்கமாக இருக்கு, தர்மார்த்த காமங்களாக இருக்கு. மோட்சஸ்வரூபம் வந்து அப்புறம் சொல். இந்த சத்தியத்த பூர்த்தின்னு ஒண்ணு பண்ற பத்தில பண்ணணுமா வேண்டாமா? ரொம்ப பேர் சொல்ற அந்த 60 வயசு ஆன அப்புறம் தான் ஒரு வைராக்கியம் வருது. அப்பத்தானே ரிட்டையரா இருக்கு, பண்ணிட்டாருன்னா காசு அப்பதான் புதுசா வந்து இருக்கோ இல்லையோ, அது வரைக்கும் உத்தியோகத்துல
சேர்ந்தன்னைக்கு ஒரு நல்ல தன் ஹேமன சிவசங்கல்பமத்து பாதி சம்பளத்தை சேர்த்து வைக்கணும் அப்படின்னு முதல் சங்கல்பம். பேங்க் ஓபன் பண்ணின அக்கௌண்ட் அன்னைக்கு ஓபன் பண்றது எவ்வளவுதான் அதோட நிக்கிறது. ஏன்டா இன்னைக்கு 1ஆம் தேதி வருதோ அதுக்கு எவ்வளவு வருதோ அதை விட அதிகமான செலவு. என்ன பண்றதுப்பா, மனுஷனுடைய வாழ்க்கை அப்படித்தானே இருக்கு. எல்லாம் தவணை முறையில வாங்கிட்டோம். ரெஃப்ரிஜரேட்டரோ டிவியோ ஹீட்டரோ எல்லாமே தவணை முறை தான். வாங்கின பிறகு என்ன அது இஎம்ஐ என்னைக்கு முடியறதோ அன்னைக்கு இது பிராணனை விட்டுடு, மறுபடியும் புதுசா ஆரம்பிங்க. இப்படித்தானே போயிட்டு இருக்க வாழ்நாள் முழுக்க. ரிட்டையர் ஆனப்புறம் ஏதோ பிராண்ட் ஃபண்டுன்னு வரதோ இல்லையா, அன்னைக்காவது ஒரு நல்ல காரியம் பண்ணிக்கணும் வேண்டாம் அப்படிங்கிறது. குழந்தைகள் அமெரிக்கால இருக்க, அவன் வந்த பிறகு நான் பண்ணிக்கிறேங்கிறது. அவன் எங்க வரப்பான்? அப்படி வந்தாலும் அவன் வர்றது மார்கழி மாசத்துல தான் வர. அப்ப பண்ணிக்கூடாது. என்ன சூரியன் உச்சமா இல்லையோ அப்ப பண்ணிக்கூடாது. இப்படி இது எது சாந்தி? அது என்ன சொல்றது, 120 வருஷம் உங்க வாழ்க்கை வாழலாம். 60 வயசு ஆயிடுத்து. தர்மார்த்த காமங்களுக்காக பிரவருத்தி லட்சண தர்மமத்துக்காக நீங்க உழைச்சுவள். இனிமேல இருந்து நிவர்த்தி லட்சணம். 60வது வயசு ஆரம்பிச்சாச்சுன்னா இனிமேல என்ன பண்ணணும், எங்கேயாவது பாரதிய ஜீவன்ல கிளாஸ் இருக்கா? காதால அது கேட்டு போமே, சம்ஸ்காரங்கள் நல்லதை ஏற்பட்டுமே மனசுல. இத்தனை நாள் ஆத்துக்காரிய குழந்தைகள் அவா இவா பேரன் பேத்தி பார்த்தோம். இனிமேல் என்ன பண்ணணும், நமக்கு அடுத்த பிறவி இல்லாம பண்ணிக்கிறது ஏதாவது பண்ண வேண்டாமா? அதுக்குன்னு சொல்றதுக்காகத்தான் ஷஷ்டி. ஒரு நாளைக்கு ஷஷ்டி பூர்த்தி மந்திரங்களுக்கு அர்த்தம் சொல்றேன். அன்னைக்கு தெரியும் அடையப்பா இது பண்ணணுமா வேண்டாமா தெரியும். அதே போலயே மரணானந்தரம் வீட்டுல எழுதிட்டு போற, எனக்காக நீங்க ஒன்னும் செலவு பண்ண வேண்டியது இல்லை, சார்த்தம் எல்லாம் பண்ண வேண்டாம், தர்ப்பணங்கள் எல்லாம் பண்ண வேண்டாம், சிரமமே பண்ண வேண்டாம் என்று எழுதிது. எனக்கா ஒன்னும் பண்ண வேண்டாம். நீங்க நரகத்துக்கு போறதுன்னு இது எழுதினப்பவே தெரியுது. ஏன்னா இந்த வாசனை இருந்தா தானே இப்படி எழுத முடியும். உங்களை யாரு எழுத சொன்னா? இதெல்லாம் யாரும் கேட்கறது எப்படி எழுத வைக்கணும்ன்ற. நீங்க எழுதினதுனால அவ பண்ண போறது இல்ல, எழுதுறதுனால முதலையே பண்ண போறது இல்ல. ஆனா ஞாபகம் இருக்கணும், அப்பா எழுதினாலும் பண்ணி ஆகணும். பைத்திருக்கமான கர்மாக்களை பண்ணலைன்னா வம்ச உறுதி வராது. அதோட மட்டும் இல்லாமல் மனசாந்தி இருக்க, தீராத வயசு வலி வந்துட்டே இருக்கும். பித்ருதேவதையுடைய சாபம் மனுஷனுக்கு வரப்பட. அதனால்தான் என்னத்தான் இருந்தாலும் வசுருத்ராதித்ய ரூபமா இருக்கக்கூடியதான பித்ருதேவதைகளுக்கு பண்ணணும் இவைகள் சொல்லணும். அதனால்தான் அம்பாளுக்கு திரிவர்க்க நிலையா தர்மார்த்த காமங்கள் இதற்காக. இது கோஷா தஸ்ய நிலையா ஸ்தானம் யஸ்யாம். அம்பாளுடைய பக்தி இருக்குமே, ஆனால் இவைகள்லாம் தானா பண்ணுவேன், மொத்தம்னு சொல்ல வேண்டியதில்லை. அதான் திரிஷு பூதாதி காலேஷு அகார உகார மகாரேஷு வா ஸ்தாஸ்திதி யஸ்யாஹ. அடுத்த நாம திரிஷா, மூணா இருக்காள் அம்பாள். எப்படி இருந்துட்டு இருக்கா? மூன்றாக இருக்காள். அது மூணுன்னா என்ன ஞாபகம்? இந்த மூணுங்கிறது மூணாவது கலை. அந்த மூணாவது கலைக்கு நம்ம திருத்தீயான்னு சொல்றோம். பிரதம பாட்டியமி, அதுக்கப்புறம் த்விதீயா திருத்தீய. அக்ஷய திருத்தீய இன்னைக்கு ரொம்ப விசேஷம்னு சொல்றோம் பார்த்தல. காரணம் என்ன? அம்பாளுடைய அனுகிரகம் பரிபூர்ணமா இருக்கு. அந்த திருத்தீயங்கிறது அம்பாளுக்கு ரொம்ப இஷ்டமானது. 3 கலைகளோட கூடினது. ஒரு சினிமா கூட போட 3ஆம் பிறைன்னு ஏதோ ஒண்ணு வச்சான் பார்த்தல. அவன் எந்த அடியில அர்த்தத்துல வச்சானோ எனக்கு தெரியாது. ஆனா அந்த விவகாரம் சாஸ்திரத்துல இருக்கு. இந்த திருத்தீயா திதி இருக்கு பார்த்தல, அது ரொம்ப விசேஷம். சாஸ்திரங்கள்ல யஜ்ஞாதிகள் ஆரம்பிக்கிற காலத்துல அதுக்கு ஒரு விசேஷம் சொல்லியிருக்க. அப்படி அந்த திருத்தீயா திதியானது ரொம்ப விசேஷம். அந்த வடிவமா இருக்கா திருஷ்டா. திரிஷு பூதாதி காலேஷு அகார உகார மகாரேஷு வா ஸ்திதி யஸ்யா. இந்த 3 நிலைகளையும் இங்க இருக்கும். திரிஷு லோகாதிஷு அபேதேன திஷ்டதி. 3 லோகத்திலையும் அம்பாள் அபேதமா இருக்கா. அதனால மனுஷால கண்டா ஒரு மாதிரி, தேவதைகளை கண்டா ஒரு மாதிரின்னு கிடையாது. எல்லோருக்கும் அம்பாள் ஒண்ணுதான்.
யார் அம்பாளுடைய மந்திரத்தை சொல்றானோ, அம்பாளை நினைக்கிறானோ, குரு பக்தியோட இருக்கானோ, அவன் தேவனா இருக்கட்டும், மனுஷனா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், அவனை காப்பாற்றணும்னு இருக்கிறான். அதனால திரிசு லோகாதிஷு அபேனதேன திட்டதி இதுவா திருத்தா ததுக்தம் மார்க்கண்டேய புராணே. சில விதத்துல மார்க்கண்டேய புராணம் சொல்ல துர்கா சப்தத்தியா இருக்கும். இங்க அப்படி இல்ல. இங்க தெரியுமா, ஏமாந்து போகாதீங்க. த்ரயோ லோகா த்ரயோ தேவா த்ரைவித்யம் பாவகத்ரயம் த்ரீணி ஜோதிம் ஸ்ரீவர்காச்சா வர்ணாச்சா நிற்க திருத்திக்கணும். வர்காச்சா त्रयो धर्मादयस्तदा त्रयो गुणाः त्रयः शब्दाः त्रयो दोषाः तथा श्रमाः त्रयः कालाः तथा भक्ताः पितरो हर्निचादयः मात्रात्रयं च ते रूपं त्रिस्ते देवी सरस्वती. अम्बाள் இப்ப நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன்? திரிஸ்தா திரிவர்க்க நிலையா திரிஸ்தா திரிபுர மாலினி. இந்த நாமாக்கள்லாம் சரஸ்வதி ரூபமா இருக்கிற அம்பாள். அம்பாள் சரஸ்வதி ரூபமாகவும் மகாலட்சுமி ரூபமாகவும் பார்வதி ரூபமா இருக்கா. துர்கா லட்சுமி சரஸ்வதினு சொல்றா. அப்படி 3 விதமாக இருக்கா. இதுல இந்த சரஸ்வதி ரூபமா இருக்கிறது முதல் கூட்டம் ஐம் எனக்கூடியதான மந்திரம். இந்த அம்பாள் எப்படி இருக்கலாம்? த்ரயோ லோகாஹ 3 லோகம் பூர்புவ சுவஹா பூலோகம் அந்தரிக்ஷ லோகம் புவஹா ஸ்வஹா ஸ்வர்கலோகம் 3 லோகங்களா அம்பாள் இருக்கா. த்ரயோ தேவாஹ சிவ விஷ்ணு அம்பாளுடைய ஸ்வரூபமா இருக்கா. இதை வச்சுட்டுதான் பரீட்சிதர் ரத்னத்ரய பரீட்சான்னு 3 ரத்னங்களை தயார் பண்ணினாரா, வேதோக்தமான தெய்வதைகளை. அது இங்க இருக்கு. அதுக்கப்புறம் திரை வித்யம் ருத்யஜுசாம ரூபமான 3 இருக்கா. பாவகத்ரயம் வேதங்களச்ச அந்த வேதங்கள்னால் நீங்க பண்ணக்கூடியதான கர்மாக்கள் கார்ஹவத்யம் ஆஹவனீயம் தட்சிணாக்னி அந்த பாவகத்ரயம். அதுக்கப்புறம் த்ரீணி ஜோதிம் ஸ்ரீ இதனால நீங்க பண்ணக்கூடியதான ஜோதிஷுகள் என்ன? அக்னி சோமையாலும் அதுக்கப்புறம் சூரியன். அக்னி சோம சூரியன். சோம சூரியாக்னி லோச்சனா அப்படின்னு சொல்றா இல்லையா? அதான் அக்னி சோமியம் ஒண்ணு சூரியன் ஒண்ணு. அந்த சூரியனானும் அக்னிஸ்வரூபமா ஆயிடுவேன். இது பிரஸ்னோபனிஷத்துல முதல் பிரஸ்னத்துல இத பத்தி சொல்லி இருக்கேன். அதனால இங்க என்னன்னா த்ரீ ஜோதி கும்ஷி அக்னிமண்டலம், சூரிய மண்டலம், சந்திர மண்டலம். எந்த பூஜை பண்ணினாலும் முதல்ல அக்னிமண்டலம், அதுக்கப்புறம் சூரிய மண்டலம், கடைசியில சந்திர மண்டலம். அப்படித்தான். அதுக்கப்புறம் வர்காஷ்டா 3 வர்க்கங்கள் தர்மார்த்த காமங்கள். அதுக்கப்புறம் த்ரயோ தர்மாதயஸ்ததா தர்மம் அதர்மம் உதாசீனம். அப்படி த்ரயோ குணா சத்வரஜஸ்தமோகங்கள் 3. த்ரய சப்தா ஆந்தர சப்தம், பகிஷப்தம், மாந்திரமான சப்தம். நமக்குள்ள ஒரு சத்தம் இருக்கு. அப்பப்ப ஏப்பம் விடுறோ இல்லையா? அதே போல வெளியில இருக்கிறதும் காதல கேட்கறது. இது இல்லாம மாந்திரிகமான ஒரு சப்தம். அந்த சத்தம் என்ன? நீங்க ஜபம் பண்ண பண்ணா கொஞ்ச நாள் ஆன பிறகு உள்ளூர வீணாநாதம் கேட்கும், வேணுநாதம் கேட்கும், சங்கநாதம் கேட்கும், பேரி சத்தம் வரும். அவாவாளுடைய மனப்பான்மைக்கு தகுந்தா போல சத்தங்கள் கேட்கும். 2 காதையும் பொத்திந்தையானால் உள்ளூர் ஒரு பெரிய சமுத்திரத்திலிருந்து அலைகள் வரக்கூடியதான சப்தம் கேட்கும். அது ஆந்தர சப்தம் எல்லோருக்கும் கேட்கும். 6 மாசத்துக்குள்ள பிராணம் போகாத போன யாருக்கு 6 மாசத்துக்குள்ள பிராணம் போறதோ அவளை கேட்காதுன்னு சொல்வா. ட்ரை பண்ணல, இன்னும் கேட்கறது இருக்கு. விவகாரம் அது ஆந்தர சப்தம். வெளியில ஜனங்கள் பேசக்கூடியதான சப்தமானது வெளி சப்தம். இந்த 2ம் இல்லாம சில சப்தங்கள் மாந்திரிகமான சப்தங்கள் உண்டு. அந்த சப்தங்களும் கேட்கும். அந்த சப்தம் அப்படி 3 சப்தங்கள். த்ரயோ சப்தா த்ரயோ தோஷா. ஆயுர்வேதத்துல மனுஷனுடைய வாழ்க்கையில 3 தோஷங்களை ஆதாரப்பட்டிருக்கு. என்னது? கபவாத பித்தங்கள். கபம், வாதம், பித்தம். இந்த 3 சமமா இருந்தா மனுஷன் ஹெல்த்தியா இருப்பான். இதுல ஏதாவது கொஞ்சம் இடிப்பட்டதுன்னு வச்சுங்களேன், அவ்வளவுதான். பேலன்ஸ் கேட்டு போயிட்டு டெம்பரேச்சர் ஜாஸ்தியா இருக்குன்னு ஒன்னும் பண்ண முடியல. எப்பவுமே யாருக்கு எதுவும் பண்ண முடியல. ஜெனரல் கம்ப்ளைண்ட் அதுக்கு நான் ஒண்ணும் பண்ண முடியும். விவகாரம் என்னன்னு இப்படி 3 தோஷங்கள்.
அதுக்கு திரயக்காலா திரயாஸ்ருதாசிரமா பிரம்மச்சரியம், கார்ஹத்தியம், சன்னியாசம், அவ்வளவுதான். வானப்பிரஸ்தம்னு ஒரு ஆசிரமம் இருக்கே, கார்ஹத்தியத்துக்குள்ள அந்தர்கம். ஏன்னா வானப்பிரஸ்தமா இருக்கும் பொழுதும் ஆத்தக்காரியோட சேர்ந்துதான் காட்டுல வாழலாம். அதனால 3 ஆசிரமம். திரயக்காலா பூத பவிஷ்யத் வர்த்தமான காலங்கள் 3. அதுக்கப்புறம் திரதா அவஸ்தா, ஜாகிரத அவஸ்தா, ஸ்வப்னாவஸ்தா, சுஷுப்தியவஸ்தா. நடுவுல வரக்கூடியதான மரணாவஸ்தைன்னு ஒண்ணு, அதுக்கப்புறம் கோமா ஸ்டேஜ்ல இருக்கானே, அதெல்லாம் அவஸ்தை தனியா கணக்கிடுறது இல்லைன்னு சூத்திர பாஷ்யத்துல தீர்மானம். திரயக்காலாஸ்ததாவஸ்தா பிதரோ அஹர்நிஷாதய பிதிருதேவதைகள். முதல்ல இங்க காலமானவா அம்மா அப்பாவோ தாத்தா பாட்டியோ யாரோ, அவ காலமானதுமே முதல்ல என்ன ரூபமா இருக்கா? வசு ரூபமா இருக்கா. 8 வசுக்களுடைய ரூபமா இருப்பா. அதுக்கப்புறம் இன்னொரு செட்டு காலமாய் கீழே இருக்கிறவா வசுரூபமான பொழுது இவ ஆதித்ய ரூபமா, ருத்ர ரூபமா இருப்பா. அதுக்கு அடுத்ததாக ஆதித்ய ரூபமா இருப்பா. அதனால முதல்ல இருக்கிறவா ஃபர்ஸ்ட் டயர் வசுவா, அதுக்கப்புறம் ருத்ர ரூபமா, அதுக்கப்புறம் ஆதித்ய ரூபமா இருப்பா. அந்த வசுருத்ர ஆதித்ய ரூபமா இருக்கிறது ஒவ்வொரு போஸ்ட்னு வச்சுங்களேன், அந்தந்த நிலையில அப்படி இருக்கா. அவளுக்கு அந்த வசுருத்ராதித்ய ரூபமா இருக்கிறவாளுக்கு நாம பண்ணினோமே, ஆனால் அவளுக்கு நீங்க எதை பண்ணினா அவ எதையும் கேட்கலன்னு இத்தனையும் கேட்டுன்னா அவளுக்கு நீங்க கேட்கறது உங்களால கொடுக்க முடியாது. அவன் அமுதத்தை கேட்ப, உங்களால முடியுமா? உங்களுக்கு தீர்க்கமே கிடைக்கல, அமுதம் கிடைக்கும் முடியாது. ஆனா என்ன பண்ண, எள்ளும் தண்ணிய கொடுக்கும். அந்த கட்ட வரல இருக்கு பார்த்தா, அதுல எள்ள வச்சுண்டு அது வழியாக கீழே ஜலத்தை விட்டுனா அந்த ஜலமானது அவளுக்கு ரொம்ப இஷ்டமா. சோ என்ன ஆச்சுன்னா, இந்த ஜலமானது அவளுக்கு போய் அமிதமான ஒரு ஐஸ்வர்யத்தை கொடுக்கும். அவளுக்கு எது வேணுமோ அதை கொடுக்கக்கூடியதான ஒரு நிலைய அவளுக்கு கொடுக்கும். உங்க அக்கௌண்ட்ல ஆன்லைன் டிரான்ஸ்பர் காசையே பாக்கிறது இல்லை. என்ன ஆனந்தம்! பழைய நாள் அந்த காசை எண்ணி கொடுப்பான் பாருங்க, 4 தடவை எண்ணி கொடுப்பான். அதை வாங்கிக்கிறவாலும் 4 தடவை வாங்கிப்பான். அதுல ஒரு அந்த ரூபா நோட்டை தட்டி தட்டி கொடுக்கறதுல ஒரு ஆனந்தம் இருக்கு. இப்ப ஒண்ணுமே கிடையாதுன்னு இவன் ஏதோ காரத்தை இழுக்கிறான், அவன் ஏதோ வந்துன்னா போச்சுங்கிறான், வந்ததுங்கிறான், ஒன்னும் தெரியல. கடைகள் ஒரு நாளைக்கு உன் காசெல்லாம் கிருஷ்ணார்பணம், அவ்வளவுதான். என்ன ஆச்சு என்ன ஏதுன்னு தெரியல விவகாரம் முழுக்க. அதனால அது மாதிரி இல்லாம அந்த பிதிரு தேவதைகளுக்கு வெறும் எள்ளுந்தண்ணி கொடுத்தா அது சேஷம். எள்ளுந்தண்ணி கூட கொடுக்க முடியல, என்ன பண்றது? அதவா ரோதனம் குறியார் அரண்யே விஜனேஜனே அப்படின்னு என்னால ஒண்ணும் ஒரு சிராதமும் பண்ண முடியல. அந்த நிலை நான் இருக்கேன், காட்டுல போய் கத்துமா. வைத்தியநாத் தீட்சிதையில அப்படி விசேஷமா சொல்ற. அப்படி அந்த பிதிரு தேவதைகள் இடத்துல அப்படி பண்ணா அதுக்கப்புறம் அவ்வளவு கூடிய அம்பாள் அந்த சுரூபமா இருக்கலாம். பிதரோ அஹர்நிஷாதய, அஹர்நிஷாதைகள் பகல் இரவு சந்தியா, எத்தனை வடிவமா இருக்க பாருங்க. அதனால சாயங்காலம் ஜபம் பண்ணலாமா? சாயங்காலம் ராமநாமாவை சொல்லலாம், நிருசிம்மநாமாவை சொல்லலாம், சிவநாமாவை சொல்லலாம், காயத்ரி மந்திரத்தை சொல்லணும். ஆனா அம்பாளுடைய மந்திரத்துக்கு சமயமே கிடையாது, எப்பாவதும் சொல்லலாம். என்ன சிவனோட அபேதமோ இல்லையோ, அதனால எப்பவும் சொல்லலாம். அதனால அஹர்நிஷாதய மாத்திராத்ரயம் சதே ரூபம், அதோட இல்ல மாத்திராத்ரயம் அகார உகார மகாரம் எனக்கூடியதான 3 மாத்திரைகள். அகார பிரதமா மாத்திரா, உகாரோ திருதிய மாத்திரா, மகார திருதிய மாத்திரா அப்படின்னு பாதா மாத்திரா, மாத்திராச்ச பாதா அப்படின்னு மாண்டூக்கியோபனிடத்துல இருக்கு. வையாகரணால் என்ன சொல்லிருக்கா தெரியுமா? ஹ்ரஸ்வம் தீர்க்கம் புருதம் அப்படின்னு 3 மாத்திரைகளை வச்சுட்டு இருக்க. மாத்திரா பலம் சாமகம் தானா அப்படின்னு சொல்லிருக்கா இல்லையா? அப்படி 3 மாத்திரைகள். மாத்திரா திரயஞ்சதே ரூபம் திருத்தே தேவி சரஸ்வதி அப்படின்னு சரஸ்வதி ஸ்வரூபமா அம்பாள் இருக்கா. ஸ்ரீ திரிவர்க நிலையா திரிஸ்தார் அந்தர்தார சக்கர அபிமானினி தேவதா திரிபுர மாலினி. 6வது ஆபரணத்துக்கு அதிபதியா இருக்கக்கூடியதான அந்தர்தார சக்கரத்துக்கு அபிமானியா இருக்க அம்பாள்
திரிபுர மாலினி, இப்படி திரிஸ்தா திரிவர்க்க நிலையா, திரை திரிவர்க்க நிலையா, திரிஸ்தா திரிபுர மாலினி. அதுக்கப்புறம் பரிபாஷையில இந்த இத்தனை நாமாக்கள் இருக்க அந்த இந்தந்த அக்ஷரங்களா இருக்குன்னு முதல்ல சொல்லிவிட்டார். அதை இந்த ஸ்லோகம் சதுரப்த பவோ தேவோ வதன் விபேதம் விபாக மாத்திரே மார்கேண கௌணதரங்கமதி கலு சம்போர்வாதம் சரத்ரேங்கிரி. சதுரர்த்த பவோ தேவ, சதுரர்த்த பவ, 4ல பாதி 2, 2ல இருக்கக்கூடியதான தேவன், 2 அக்ஷரங்களோட இருக்கிற தேவன் பரமேஸ்வரன். வதன் விபேதம் விபேத விபாக மார்க்கேண, இத விபேதத்தை சொல்லி விபாக மார்க்கமாக பிரவருத்தி லட்சண தர்மம் நிவர்த்தி லட்சண தர்மம்னு சொல்லி கௌணதரங்கமதி கலோ, கௌண தரங்கம், தரங்கம்னா அலை, கௌண தரங்கம், அது அலை மாதிரி காணப்படுறதே தவிர நிஜமா அலைகளுக்கு எப்படி அசைஞ்சுட்டு இருக்கிற சுபாவம் இருக்கோ அப்படி சுபாவம் இருக்கார் குருநாதர். அவர் என்ன சொல்றார், சம்போர்வாதம் ஜரத்ரங்கிரி. சம்போர்வாதம், அந்த சம்பூனுடைய வாதத்தை பரமேஸ்வர வாதத்தை சொல்லிட்டு இருக்கார். சொல்லிட்டு 3 வேதங்கள்ல நடந்துட்டு இருக்கார். அப்படிப்பட்டதான குருவுக்கு நமஸ்காரம்ங்கிற அர்த்தம் வரா போல ஒரு ஸ்லோகத்தையும் பண்ணினார். பிறகு நிராமயா நிராலம்பா ஸ்வாத்மா ராமா சுதா ஸ்ருதி. அம்பாளை தியானம் பண்ணினத்தினால கிடைக்கக்கூடியதான பலம் என்ன, நிராமயா, வியாதி வைக்க வராது. பிரார்த்த கர்மாவனால ஏதாவது வந்தாலும் சீக்கிரமா போயிடும். அது பிராரப்தத்தினால வந்த தோன்றதே தவிர அதி சீக்கிரமாக வியாதிகள்லாம் போகும்படி பண்றார். நிர்ஜதாமய ரோகாயயா, யாருனால எல்லா ரோகங்களும் நீக்கப்படுகின்றனவோ, சர்வாலம்பனஸ்ய ஆலம்பன அந்தராயோகாத் நிராலம்பா, பிடிப்பற்றவள். உலகத்துல இருக்கிற எல்லோருக்கும் பிடிப்பு அம்பாள் தான். மனசு கவலையா இருக்கும் பொழுது என்ன பண்ணணும், அம்பாளுடைய பாதங்களை ஸ்மரணம், அதான் விசேஷம். அப்படி எல்லாருக்கும் உலகத்தில் இருக்கக்கூடியதான எல்லா துன்பங்களும் அடையிறவாளுக்கெல்லாம் அந்த துன்பங்கள் போறதுக்கு பிடிப்பா அம்பாளுடைய பாதங்கள் இருக்குமையானால் அம்பாளுக்கு இன்னொரு பிடிப்புண்டோ, கிடையாது. அனவஸ்தாதோட ஆயால் சர்வாலம்பனஸ்ய ஆலம்பன அயோகான் நிராலம்பா ததாத்வே அனவஸ்தாபத்தே. அப்படி இருக்குமையானால் அனவஸ்தாங்கிற தோஷம் வரும். சாக மூலக்ஷயகரி, வந்துட்டு போட்டுமே அனவஸ்தான். அனவஸ்தா தோஷம் என்ன, வந்தா என்ன, சுங்கேரியில ஆச்சாரியர் கேட்கிறார். ததா அனவஸ்தா பார்த்தே அப்படின்னு வந்தா வரட்டுமேங்கிறார். என்ன சொல்லணும், ஆன்சர் இங்க இருக்கு. ததா மூலக்ஷயகரி, என்ன சந்தோஷம் தெரியுமா இதை சொன்னா, அப்படியே இந்த புஸ்தகத்துல இது இருக்குன்னு பாத்துட. அனவஸ்தான்னு சொன்னோமையானால் அந்த அனவஸ்த தோஷம் வந்தா என்ன ஆயிடும், வந்து வரட்டுமே அப்படின்னு கேட்டீங்கன்னா மூலக்ஷயகரி, ஒண்ணும் இல்லாம போயிடும். அஸ்யா அனாலம்பனத்துவமேவ சாதயதி. அதுக்கப்புறம் ஸ்வாத்மா ராமா. சில பேருக்கு கிரிக்கெட் விளையாடினா சந்தோஷம், சில பேருக்கு பழைய நாள்ல 7ஆங்கா விளையாடினா உனக்கு ஒரு 7 கல்லை வச்சுட்டு விளையாடிட்டே இருப்ப. காலம் இருந்து ஆரம்பிச்சாள்னா இன்னும் சில பேருக்கு பல்லாங்குழி விளையாடினா ஒரு ஆனந்தம். அப்படி இது மாதிரி இருந்தது பழைய நாள்ல. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்றுல ஒரு சந்தோஷம். இப்ப இருக்க வாழ்க்கை எதுல ஆனந்தம், செல்போன்ல தொட்டுண்டே இருந்தார். அது என்ன தாமஸ், அது தொட்டுண்டே இருக்கான், சந்தோஷம் அனுப்பிட்டே இருக்கான். விவகாரம் எத்தனை நேரம் பார்க்கறது, ஒரு 2 நிமிஷம் கிடைச்சா போறோம், தனியா இருந்து அந்த லோகத்துக்குள்ள போயிடுறோம். இது பிரம்மலோகம் போனா போற செல்போன் லோகத்துக்குள்ள போற. அது என்ன வியாதின்னு தெரியல. அது என்னமோ இப்படி சொல்றது பார்க்கவே இல்லையோ நீங்க. காலம் வந்து சாயங்காலம் வரைக்கும் அதே பார்த்துட்டு இருக்கல, மறுபடியும் அதை பார்க்கல, என்னமோ தெரியல. அவளுக்கு பிடிச்சிருக்கு, நமக்கு தெரியாத விஷயம் விடுங்க. அது மாதிரி விவகாரம் என்னடா, இந்த ஸ்வாத் மாறாம தன்னிடத்திலேயே தனக்கு ஆனந்தம், மற்ற வெளியில ஆத்மரதி ஆத்ம கிரீடா கிரியாவான் ஏஷ பிரம்மவிதாம்பரிஷ்டாங்கிறது உபனிஷத். அப்படி சாமானிய ஸ்வாத்மன்யேவ ஆராம கிரீடனம் யஸ்ய ஸ்வாத்மானமேவ துவேதா விபஜ்ய, தன்னையே 2ஆ பிரிச்சுண்டு அந்யோன்யம் கிரீடமானா இது யாவது ஒருத்தருக்கு விளையாடுறது. இதெல்லாம் பல்லாங்குழல் விளையாடுறதுதான். ஒரே அம்மா தான் விளையாண்டுருக்கான், இந்த பக்கம் ஒண்ணு அந்த பக்கம் ஒண்ணு. அப்படியே விளையாடுற விளையாட்டெல்லாம் இருந்து நம்ம ஊர்ல ஏகாந்தம் என்ன மாட்டு பொண்ணு என்ன மாமியாரோட விளையாடுவா. ஆனா விளையாட்டு சொல்லி தானே விளையாட்டு இருப்பேன். அப்படியெல்லாம் விளையாட்டு இருந்தது.
அது வச்சு அதான் தானே விளையாடுறாளாம். எப்படி அந்யோன்ய கிரீடமானா இது யாவது கதா மாத்தியந்தினாதீயதே புரதாரண்யத்துல இருக்கு. சவைனை வரேமே தஸ்மாதே காக்கி நமரமதே. முதல்ல பிரம்மதேவர் உண்டு பண்ணினாரா, வேற யாரும் உண்டு பண்ணாதான் அவர் மொத்தம் இருக்கார். ஒண்ணுமே இல்ல, ஒரு செடி இல்ல, மரம் இல்ல, புஷ்பம் இல்ல, பழம் இல்ல, ஆகாசத்துல நட்சத்திரமும் இல்ல. பாருங்க, அப்படின்னா இருக்கா விவகாரம் முழுக்க. என்ன பண்றதுன்னு தெரியல, அவருக்கு ஒன்னும் தெரியலையே, போர் அடிச்சார். இந்த போர் அடிக்கிறதுன்னு அங்கிருந்து ஆரம்பிச்சு சவைன இவர் ஏமே. சம்ஸ்கிருதத்துல போர் அடிக்கிறதுன்னு எப்படி சொல்றது? அதுக்கு ஒரு பதம் வேணுமே. சவைன இவர் ஏமே தஸ்மாதே காக்கீன ரமதே. ஆகையால் தான் இப்பொழுதும் ஏகாந்தமா இருந்தா அவன் பிடிக்கிறது இல்ல. சத்விதீய மஞ்சது பேச்சு தோணக்கே ஒருத்தனை கேட்டார, என்ன பண்ணினா பிரம்மதேவர் எவ்வளவு இருக்காரோ அதுக்கு தகுந்த போல 2 மடங்கு ஆயிட்டார். அவர் ஒரு பொருள் உண்டாச்சு, அதை 2ஆ உடைச்சார். ஒருத்தர் மனுன்னு ஆச்சார், இன்னொருத்தர் சதரூபான்னு ஆச்சு. ஒரே பதார்த்தமே தோணி 2ஆ பிரிஞ்சதுமே மனுன்னு ஒண்ணு, சதரூபான்னு. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு அந்த பெண் என்ன ஆயிடுத்து, பெண் அப்படியே உட்கார்ந்துட்டு இந்த புருஷன் அவர் பின்னால ஓட ஆரம்பிச்சாரு. என்னடா அது வம்பா இருக்கு, இவர் நம்ம பிரிஞ்சு வராருன்னு அது குதிரையா ஆயிடுதான். இவர் பார்த்த ஆண் குதிரையாது, அது கழுதையாச்சு, இவர் ஆண் கழுதையாச்சு. இப்படி வரிசையே சேர்ந்து என்னடா உலகம் முழுக்க உண்டாச்சு. தத பதிஷ்ட பத்னீச்ச அபவதாம். நம்ம நாட்டுல இந்த 2 இனம் ஆண் பெரு பெண்ணு எப்படி உண்டாச்சுங்கிறதுக்கு இது பிரமாணம். மைச்சது சஏதாவானாதா யதா ஸ்ரீ புமாம் சௌசம் பரிஷ்வக்தோ. அதுக்கப்புறம் ச இமமேவ ஆத்மானம் துவேதா அபாதயது. இந்த சரீரத்தை 2ஆ பண்ணிண்டார். பதிஷ்ட பத்னீச்ச அபவதாம் இது. ஆயர் புருஷனும் ஸ்திரீயும் ஒண்ணுதான். ஒருத்தர் வசத்தி ஒருத்தர் தாழ்த்தின்னு கிடையாது. அது பார்க்கணும். வேதத்தினுடைய அபிப்பிராயத்துல 2 பேரும் சமானமா வச்சிருக்கு. அதுக்கப்புறம் நமக்கு வெஸ்டர்ன் இன்ஃபுளுயன்ஸ் வந்தது, ஸ்திரீகள் குறை சொல்ல அவன் சொன்னான். நம்ம என்ன ஆயிடுது, வீக்கர்னு கிடையாது, அவ ரொம்ப ஸ்ட்ராங்கர் தான். விடுங்க இருக்கு. ஒரு சமயத்துல அவ ஸ்ட்ராங்கர், ஒரு சமயத்துல இவன் ஸ்ட்ராங்கர். அவ்வளவுதான் விவகாரம் முழுக்க. சொல்லப்படி யாரையும் சொல்றது. ஆனா விவகாரம் என்ன, வேதிக் கான்செப்ட்ல 2 பேரும் ஒண்ணுதான். அப்ப அப்படி இருந்தது. அதுக்கப்புறம் நம்ம ஊரை பார்த்து கெட்டு போயிட்டோம் அவ்வளவு. அதுக்கப்புறம் ஆராமா கிருதி கிருதிம் அவன ரூபம் ஸ்வாத்மைவ ஆராமா. தனக்கே தான் ஒரு பார்க் மாதிரி. என்ன கிருத்திரிம வனரூபம், புதுசாக உண்டானதான ஒரு கிருத்திரிம வனம் தான் பார்க்க. அது மாதிரி விசித்திரம் ஜகத் யக்ஷாஹ இதுவா ஜெகன் நிர்மாண சம்ஹார காலையோ ஸ்வாத்ம மாத்திர அவசேஷாத். உலகம் உண்டாகிற காலத்திலயும் உலகம் அழியிற காலத்திலயும் அம்பாள் ஒட்டித்தான் இருக்கா, வேற யாரும் இல்லை. ததாஜ வாயு புராணே ஏகஸ்து பிரபு சக்தியாவை பகுதா பவதீஸ்வரா. பிரபு சக்தி அம்பாளத்துல இருக்கு, உலகத்துல கண்ட்ரோல் பண்ணக்கூடியதான சக்தி. அதனால அந்த சக்தினால அநேகமான பூத்வா யஸ்மாச்ச பகுதா பவத்யேக புனஸ்தும்தா. உலகத்தை உண்டு பண்றவராகவும் அழிக்கிறவராகவும் காப்பாற்றுறவரும் தானார். ஸ்வம் ஆத்மானம் ஆத்மீயம் ஜகச்ச ஆத்மாச்ச பிரம்மா. அனயோர் ஆராமா கிரீடனம் விஹரணம் விருத்தித்வம் யஸ்யாஹா இதுவா. சுவாத்மீய தனக்கு சேர்ந்தது உலகம், தான் உண்டு பண்ணினாரோ இல்லையோ, அதனால தனக்கு சேர்ந்தது. தான் யாரு, பிரம்மஸ்வரூபம். இப்படி இந்த 2க்கும் சேர்ந்ததான ஒரு விளையாட்டு இருக்கு பார்த்தீங்களா, விருத்தித்வம். அதான் சுவாத்மா ராமா. இதத்தான் மார்க்கண்டேய புராணம் சொல்ல, தமக்ஷரம் பரம் தேவி யச்ச சர்வம் பிரதிஷ்டிதம். ஆமா, சமக்ஷரம் பரம் தேவி பிரம்மவிதாப்னோதி பரம். அந்த பரம் பராத்பரம் புருஷமுபைதி திவ்யம். அந்த பரம் சயோ அவை தத் பரமம் பிரம்ம வேத பிரம்மைவ பவதி. அந்த பரமன்னு சொல்றது எச்ச சர்வம் பிரதிஷ்டிதம். எச்ச எங்க சர்வம் பிரதிஷ்டிதம், உலகமெல்லாம் எங்க அம்பாளுக்குள்ள பிரதிஷ்டமா இருக்கோ. அக்ஷரம் பிரம்ம பரமம் ஜெகச்சயே தக்ஷராத்மகம். உலகமெல்லாம் அழிஞ்சுட்டே இருக்கு, ஆனா நீங்க தான் அழியாம இருக்கீங்க. தாருணி அவஸ்திதோ வன்னி. எப்படி மரத்துக்குள்ள தெரியாம நெருப்பு இருக்கோ,
அத கடைஞ்சா எப்படி நெருப்பு வருதோ அதே போல பூமியில எப்படி பரமாணுக்கள் இருக்கோ பௌமாஸ்ய பரமாணவா ததாத்வயிஷ்டிதம் பிரம்மா அப்படி உங்க இடத்துல பிரம்மம் இருக்கமா ஜகதே தமசேஷதாயல் உலகம் முழுக்க நீங்க தான் இப்படின்னு நிராமயா நிராலம்பா ஸ்வாத்மா ராமா அது வரைக்கும் இருக்கு சுதா ஸ்ருதி சுதான்னு பேர் வச்சுக்கிற பெண்கள்லாம் அந்த அர்த்தத்துக்கு என்ன அர்த்தம்னே அவளுக்கு தெரியல சுதான்னு பேரு மட்டும் வச்சுக்கிறார் அந்த அர்த்தம் எவ்வளவு உயர்ந்ததான ஒரு ஸ்வரூபம்ங்கிறத சொல்ல போறது சுதா ஸ்ருதின்னு இது அடுத்த புதன்கிழமை மேல் பாகத்தை பார்ப்போம் அதோட சேர்ந்து சம்சார பங்க நிர்மக்ன சமுத்தரண பண்டிதா அப்படின்னு அழகான நாம வரப்போறது அது அடுத்த புதன்கிழமை பார்ப்போம். ஹரி ஓம்.